Hello everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th சோசியல் சயின்ஸ் சாப்டர் 10 grassroots democracy பார்ட் 1 கவர்னன்ஸ் தான் பார்க்க போறோம். சாப்டர்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கவர்னன்ஸ், கவர்னன்ஸ்னா என்ன, அதோட மீனிங் வந்து என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். why do we need a government, நமக்கு எதுக்காகலாம் கவர்மெண்ட் வந்து தேவை அப்படிங்கறத பார்க்க போறோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி, why it is important, டெமோக்ரஸினா என்ன, ஏன் நமக்கு வந்து டெமோக்ரஸி அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். Introduction. Human beings have been living in communities for a long time. When a large number of people live together, there can be disagreement and disorder, and rules became necessary to maintain order and harmony in society. ஏற்கனவே தெரியும் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து எப்படி வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நிறைய கம்யூனிட்டிஸா நிறைய லாங் டைம் வந்து ஒரு கம்யூனிட்டியா என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஒரே ஏரியால வாழும்போது நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய டிசார்டர் இருக்கும். நம்ம கம்யூனிட்டின்னு இருந்துச்சுன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான ரூல்ஸ் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, அவங்களே போட ஆரம்பிச்சாங்க. There are probably some simple rule at home that you are expected to follow. The school where you study has rules to some for students, other for teacher. In higher classes, students appearing for examination must follow certain rules. Drivers on the road are expected to obey traffic rules. People employed in all kind of jobs also need to follow the rules set by their employer, while the employers must also follow the rules which they have committed to their employees. நமக்கு தெரிஞ்சு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. இப்போ ஃபேமிலின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபேமிலி ஒரு ஃபேமிலிக்குமே என்ன செய்வாங்க, அப்பா அம்மா வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலிக்கு என்ன செய்வாங்க, ஒரு ரூல்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம ஸ்கூல்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கூல்ஸ்லயும் என்ன இருக்கும், ரூல்ஸ் இருக்கும். நாட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ்க்காகவும் என்ன இருக்கும், நிறைய ரூல்ஸ் வந்து இருக்கும். இப்ப ஹையர் கிளாஸ் போறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, அந்த எக்ஸாமுக்கு என்ன செய்யும், நிறைய ரூல்ஸ் இருக்கும். இப்போ ஒரு டிரைவரா இருக்காங்க, அவங்க வந்து டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எந்த ரூலை ஃபாலோ பண்ணணும், டிராபிக் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு எம்ப்ளாயா இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனில இருக்க ரூல்ஸ் என்ன செய்யணும், அவங்க ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி எங்க போனாலும் என்ன இருக்கும், ரூல்ஸ் இருக்கும். What would happen if no one followed those rules? A simple answer is that society would not be able to function. இப்ப நம்ம இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணவே இல்லை, அப்ப என்ன ஆகும், இந்த சொசைட்டி நம்ம இருக்கிற கம்யூனிட்டி எதுவுமே என்ன செய்யாது, ஒழுங்கா ரன் ஆகாது, ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகவே ஆகாது. அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு ரூல்ஸ் இல்லாம என்ன செய்யாது, ஒரு சொசைட்டியோ ஒரு கம்யூனிட்டியோ ஒரு கண்ட்ரியோ ஒரு ஸ்டேட்டோ இல்ல ஒரு ஊரோ என்ன செய்யாது, ரன் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் யாரு மேக் பண்ணுவா, who makes the rules and why, how are they made? These are some of the questions we will explore in this chapter. The process of taking decisions, organizing the society life with a different set of rules and ensuring that they are followed is called the governance. The group of individuals or the system to make the rules and ensure that they are followed is called the government. Some of the more important rules are called laws. ரூல்ஸ்னா என்ன, யாரு வந்து அந்த ரூல்ஸ் வந்து மேக் பண்ணுவா, ஏன் வந்து அந்த ரூல்ஸை வந்து அவங்க மேக் பண்றாங்க, எப்படி எல்லாம் அந்த ரூல்ஸை மேக் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ரூல்ஸ் அப்படிங்கும் போது 3 டைப்ல வந்து பிரிக்கிறோம். ஒன்னு என்னது கவர்னன்ஸ், ஒன்னு கவர்மெண்ட், ஒன்னு லாஸ். கவர்னன்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டிசிஷனை வந்து எடுக்காங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் இருக்கும் இல்லையா, எப்படி எல்லாம் அந்த டிசிஷன் வந்து எடுக்க முடியும், அந்த எடுத்த டிசிஷனை சொசைட்டிக்கு வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்க முடியும், அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறதுல நம்ம இன்னும் நிறைய என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராசஸ் நடக்கும்ல, அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கவர்னன்ஸ் சொல்லுவோம். இதே மாதிரி த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், இந்த மாதிரி ஒரு டீம் என்ன செய்வாங்க, ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஸ்டேட்டோட சிஎம் வந்து இருக்காங்க, அந்த சிஎம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க தனியா என்ன செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு ரூலுமே போட மாட்டாங்க. நிறைய குரூப் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, டிவைட் பண்ணிருப்பாங்க. அந்த குரூப் எல்லாரும் என்ன செய்வாங்க, சில சஜஷன் வந்து கொண்டு வருவாங்க, இந்த ரூல்ஸ் பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் வந்து நிறைய சஜஷன் வந்து கொண்டு வருவாங்க. அந்த சஜஷன்ல இருந்து சிஎம் வந்து எது இந்த பீப்புளுக்கு எல்லாருக்குமே கன்வீனியன்டா இருக்குமோ அந்த இதை மட்டும்தான் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கவர்மெண்ட்னு சொல்லுவோம். இப்ப அந்த கவர்மெண்ட் வந்து என்ன செய்யும், இந்த ரூல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கல்ல, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லாஸ்ன்னு சொல்றோம். Does not mean that rules and laws are set once and for all. Just as you might discuss a particular rule at home with your parents, or as a student body might ask the school or university management to
change a rule. Citizens also have a say in the laws and rules governing the society. We will see how this takes place. இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க, இதுதான் லா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ், டெஃபினட்டா நம்மளால என்ன செய்ய முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ஸ்கூலா இருந்தாலும் சரி, இப்போ நம்ம வீடா இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யலாம், பேரண்ட்ஸ் கிட்ட போய் என்ன செய்யலாம், இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் ஸ்டூடெண்டா இருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல்லயோ யூனிவர்சிட்டிலயோ போய் நம்ம என்ன செய்யலாம், இந்த ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லி பேசலாம். சப்போஸ் சிட்டிசன்ஸா இருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த கவர்மெண்ட்டையே என்ன செய்யலாம், இந்த லா இந்த ரூல்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து கன்வீனியன்டா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் போய் சொல்லலாம். சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஓகே இந்த ரூல்ஸ் வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கன்வீனியன்டா இருந்தாங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ் என்ன செய்ய முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். It is not a only one time process. It can changeable. டிராபிக் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் என்ன செய்யாது, இருக்காது. சப்போஸ் நம்ம டிராபிக் ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி கிளம்சியா இருக்கும். அப்போ நமக்கு ரூல்ஸ் அப்படிங்கிறது எப்படிதான் இருக்கும், கன்வீனியன்டா தான் இருக்கு. அப்படி நமக்கு கன்வீனியன்டா இல்லை அப்படின்னாலும் நம்மளால என்ன செய்ய முடியும், அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண முடியும். ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இப்போ கவர்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா எத்தனை பார்ட் வந்து இருக்கு, எத்தனை ஆர்கன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா 3 ஆர்கன்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆல் ஓவர் த டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் ஹேவ் பீன் டிரான்ஸ்ஃபார்மிங் த வே சொசைட்டிஸ் ஃபங்க்ஷன் இன் இந்தியா till about 30 years ago. People who wanted to transfer money to a distant relative would have to queue up at the post office to send a money order after filling up a form, or if they had to send a payment to some business, they would queue up at their bank, obtain a demand draft which would then have to be sent by post. You probably never heard these terms money order or demand draft because today we have digital means of sending across money instantly. இப்போ இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியால வந்து 30 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க, அவங்க ஃபேமிலிக்கோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ வந்து காசு வந்து அனுப்பணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யணும், போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் கியூல நின்று அந்த மணி ஆர்டர் ஃபார்ம் வந்து என்ன செய்யணும், ஃபில்அப் பண்ணி அதுல தான் என்ன செய்யணும், காசு அனுப்பணும். அதுவும் என்ன செய்யாது, உடனே வராது. 1 or 2 days ஆர் 1 week கூட டைம் வந்து எடுக்கும். சப்போஸ் அவங்களுக்கு வந்து பிசினஸ்ல வந்து ஏதாவது ஒரு பேமெண்ட் பண்ணணும்னாலும் சரி அவங்க என்னதான் செய்யணும், பேங்க்ல போய் டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி அதுக்கு கியூல நின்று அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும், போஸ்ட்ல வந்து சென்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து எடுக்கும். ஆனா இப்ப நம்ம எப்படி இருக்கோம், டிஜிட்டல் டெக்னாலஜில இருக்கும். அப்ப அந்த டிஜிட்டல் டெக்னாலஜில எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி நம்ம என்ன செய்யறோம், உடனே என்ன செய்யறோம், அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணி விடுதோம். நம்ம லைன்லயோ கியூலயோ நிக்க வேண்டிய தேவையே இல்லை. However, this has also created a new class of criminals who, without even leaving their desk, find a digital way of stealing people's money. This has led many governments to pass new laws in order to fight such criminal activities called cybercrime. Some of those criminals who believe in robbing innocent people of their hard-earned money instead of using their skills to contribute to the society have been arrested, convicted in court. They are usually fined as well as jailed for some years. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம், மொபைல்ல டெக்னாலஜில வந்து நம்ம உடனே என்ன செய்யறோம், அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். டிஜிட்டல்ல வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நிறைய பேர் என்ன செய்யவும் வாய்ப்பு இருக்கு, ஸ்டீல் பண்ணவும் அதை திருடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்த காசு சில பேர் என்ன செய்வாங்க, திருடுவாங்க. ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிறதுக்காக ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அந்த குரூப் பேர் என்ன அப்படின்னா சைபர் கிரைம். இந்த சைபர் கிரைம்ல இருந்து நிறைய ரூல்ஸ் வந்து மேக் பண்ணாங்க. அந்த ரூல்ஸ் எதுக்காக அப்படின்னா இன்னோசென்ட் பீப்புள்கிட்ட இருந்து அவங்க வந்து திருடாம இருக்கிறதுக்கு, இன்னோசென்ட் பீப்புள்கிட்ட இருந்து அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வந்து அவங்க கிட்ட வந்து திருடாம இருக்கிறதுக்காக இந்த சைபர் கிரைம் வந்து என்ன செஞ்சாங்க, நிறைய ரூல்ஸ் வந்து போட்டாங்க. சப்போஸ் அந்த மாதிரி அந்த ராபிங் பண்ணவங்களை, அந்த திருடினவங்களை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, உடனே அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணி சப்போஸ் அவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்கள வந்து சில வருஷத்துக்கு ஜெயில கூட போட வாய்ப்பே இருக்கு. நமக்கு என்ன தெரியுது, 3 டிபார்ட்மெண்ட் வந்து தெரியுது. என்னென்ன டிபார்ட்மெண்ட் தெரியுது, முதல்ல ரூல்ஸ் வந்து மேக் பண்றவங்க இருக்கிறாங்க, அப்புறம் அதை வந்து கண்டுபிடிக்கிறவங்க இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம என்ன செய்யறோம், கோர்ட்ல போய் ப்ரொடியூஸ் பண்றோம். அப்ப இதுல எத்தனை இருக்கு, 3 ஆர்கன்ஸ் இருக்கு. அது என்னென்ன ஆர்கன்ஸ், அதுக்கான நேம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கீழே பார்ப்போம். Through this example we can see how 3 branches or organs of the government work together. இப்போ இதுல வந்து அந்த 3 branches வந்து என்ன, அந்த 3 branchesம் சேர்ந்து கவர்மெண்ட் எப்படி வந்து ரன் ஆகுது, எப்படி வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். The legislature is the organ that makes new laws or legislates. Sometimes it also updates or removes
Existing laws. This is done by the Assembly of Representative of the People. We will soon see how the Indian system work. ரூலை வந்து யாரு மேக் பண்ணுவாங்களோ அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவோம். இந்த ரூல் வந்து அப்படியே இருக்காது. அந்த ரூல்ஸ்ல வந்து நிறைய அப்டேட்ஸும் அவங்களால கொண்டு வர முடியும். அந்த ரூல்ஸ் தேவையே இல்லை அப்படின்னா அந்த ரூல்ஸை வந்து அவங்க ரிமூவ் பண்ணவும் முடியும். என்ன அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ்னா என்ன? த எக்ஸிகியூட்டிவ் இஸ் த ஆர்கன் தட் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட் த லாஸ். This include the head of the state who may be president or prime minister or a chief minister, the ministers and any agencies responsible for enforcing law and order. In our example above, that agency is the cyber police. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரூலை மேக் பண்றவங்க ரூலை வந்து அந்த ரூல் வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களா கரெக்டா வந்து ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறவங்க ஒருத்தங்க, அப்புறம் அந்த ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஒருத்தங்க கிட்ட போய் என்ன செய்வோம் பனிஷ்மெண்ட் வந்து வாங்கி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ரூலை மேக் பண்றவங்க என்னன்னு சொல்லிட்டோம் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லிட்டோம். இப்ப அந்த ரூலை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்றவங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ்னு சொல்லுவோம். இப்ப மேல பார்த்த எக்ஸாம்பிள வச்சு நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா சைபர் போலீஸை வந்து சொல்லலாம். Next யாரு அப்படின்னா ஜுடிஷியரி. The judiciary is the system of court which decides whether some has broken the law and if so what course of action should be taken including punishment if necessary. Sometimes it also examines whether a decision taken by the executive is right or whether a law passed the legislature conceived and fair to all. அப்படிங்கிறது நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா தமிழ்ல வந்து நீதித்துறைன்னு சொல்லுவோம். துறையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜுடிஷியரின்னு சொல்லுவோம். அந்த ஜுடிஷியரி எதோட சிஸ்டம் அப்படின்னா கோர்ட் அப்படிங்கறதோட சிஸ்டம் தான். கோர்ட்ல தான் என்ன செய்வாங்க நிறைய ஜுடிஷியரி வந்து இருப்பாங்க. அந்த ஜுடிஷியரி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா யாரெல்லாம் லாவை வந்து ஃபாலோ பண்ணலையோ அவங்க எல்லாரையும் என்ன செய்வாங்க தேவைப்பட்டா பனிஷ்மெண்ட்டும் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. தேவையில்லாத பட்சத்துல அவங்களுக்கு என்ன செய்வாங்க ஜஸ்ட் ஃபைன் மட்டும் கட்டிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரூல்ஸுமே இதெல்லாம் தேவையில்லாத ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஜுடிஷியரி வந்து நினைச்சாங்க அப்படின்னா அந்த ரூல்ஸையும் அவங்களால என்ன செய்ய முடியும் சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கும் போது எப்படிதான் இருக்கும் இந்த 3 பேரும் கரெக்டா ரன் ஆனாதான் அந்த கவர்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் நல்லா இருக்கும். கவர்மெண்டோட 3 ஆர்கன்ஸ் வந்து என்னன்னு கேட்டா என்னது லெஜிஸ்லேச்சர் ஜுடிஷியரி எக்ஸிகியூட்டிவ். இன் எனி குட் சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் these 3 organs must be kept separate although they interact with each other and work together. This separation is called the separation of powers. 3 பேருமே என்ன செய்வாங்க அப்படின்னா ஒருத்தரோட ஒருத்தர் வந்து இன்டராக்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. 3 பேரும் சேர்ந்து தான் என்ன செய்வாங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொல்றோம். It is intended to provide a system of checks and balances. This means that each organ of the government can check what the other is doing and restore balance if one organ acts beyond its expected role. இதுக்காக ஒருத்தரோட ஒருத்தர் வந்து இன்டராக்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா இதை வந்து கரெக்டா நம்ம வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக தான். எக்ஸிகியூட்டிவ் தப்பு பண்ணா யாரு கேட்பாங்க இந்த லெஜிஸ்லேட்டரும் ஜுடிஷியரியும் கேட்பாங்க. அதே மாதிரி லெஜிஸ்லேட்டர் தப்பு பண்ணா எக்ஸிகியூட்டிவும் ஜுடிஷியரியும் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க தப்பு பண்ணா ஒருத்தங்க கேட்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல என்ன செய்யும் தப்பு வந்து கம்மியாகும். அப்ப ஒருத்தரோட ஒருத்தர் வந்து இன்டராக்ட் பண்ணிட்டே இருந்தாதான் நம்ம கவர்மெண்ட் அது எப்படி இருக்கும் பேலன்ஸா வந்து ரன் ஆகும். இப்ப நம்ம வந்து என்ன பார்த்தோம் கவர்மெண்டோட கவர்னன்ஸோட 3 ஆர்கன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம். இப்ப நம்ம கவர்மெண்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல எத்தனை லெவல்ஸ் இருக்கு அப்படின்னா 3 லெவல்ஸ் வந்து இருக்கு. இப்ப கவர்மெண்ட் வந்து 3 லெவல்ஸ் இருக்கு அப்படின்னா அது என்னென்ன லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். எனி கவர்மெண்ட் ஆப்ரேட் அட் 2 லெவல் அட்லீஸ்ட் லோக்கல் அண்ட் நேஷனல். இன் மெனி கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியா இட் ஃபங்க்ஷன்ஸ் அட் 3 லெவல் ஆர் டயர்ஸ் லோக்கல் ஸ்டேட் ஆர் ரீஜனல் அண்ட் நேஷனல். ஈச் லெவல் டீல்ஸ் வித் டிஃபரெண்ட் மேட்டர்ஸ். டு யூஸ் அ கம்பேரிசன் இஃப் அ பல்ப் இஸ் in your home is it not lighting up, you will first check the bulb switch fuse etc. If that does not work you may call an electrician and if it is found that the problem is not within your home you may need to go the electricity board and file a complaint. These are also 3 level of dealing with the problem. இப்ப நம்ம கவர்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா 3 level of government இருக்கு. நிறைய கண்ட்ரில வந்து இந்த 3 level ஆர் 3 டயர்னு சொல்லுவாங்க. இதான் வந்து ஃபாலோ பண்றாங்க. கண்ட்ரில 2 லெவல் வந்து ஃபாலோ பண்றாங்க. இப்ப இந்த இந்தியாவும் என்னதான் பண்றாங்க அப்படின்னா 3 டயர் தான் ஃபாலோ பண்றாங்க. என்னென்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டேட் நேஷனல். ஸ்டேட்டை வந்து நம்ம ரீஜனல்னு சொல்லிக்கலாம். இப்போ லோக்கலால ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியலன்னா என்ன செய்வாங்க ஸ்டேட்டு கிட்ட போவாங்க. ஸ்டேட்டாலையும் ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியலன்னா என்ன செய்வாங்க நேஷனல் கிட்ட போவாங்க. இந்த 3 டயர்ல தான் இந்தியா கவர்மெண்ட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பல்ப் வந்து பார்க்கலாம். இந்த பல்ப் வந்து நமக்கு வந்து எரியவே இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட் அந்த பல்ப் வந்து ஏன்
எரியலன்னு செக் பண்ணுவோம். ஃபியூஸ் போயிருச்சா இல்லைன்னா சுவிட்ச்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணி நம்மளால முடியல அப்படின்னா என்ன செய்வோம், ஒரு எலக்ட்ரீசியனை வந்து கூப்பிடுவோம். அந்த எலக்ட்ரீசியன் வந்து என்ன செய்வாங்க, என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்ப நம்ம வீட்ல எந்த ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, செய்வோம், எலக்ட்ரிசிட்டி போர்டுல போய் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணுவோம். இப்போ நம்ம வீட்ல செக் பண்ணுவோம்ல, அதை தான் நம்ம லோக்கல்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிசியன் வந்து செக் பண்ணுவாங்கல்ல, அதை நம்ம ஸ்டேட்னு சொல்றோம். நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு போவோம்ல, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நேஷனல் சொல்லுவோம். இந்த 3 டயர்ல தான் நம்ம கவர்மெண்ட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. எடுத்துட்டோம் அப்படின்னா 3 டயர்ல ரன் ஆகுதுன்னு பார்த்தோம். என்ன, லோக்கல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கும்போது அதுல என்னெல்லாம் வரும், அட் த டவுன் ஆர் த வில்லேஜ் லெவல். டவுனா இருக்கட்டும், ஒரு வில்லேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லோக்கல் கவர்மெண்ட்ல வரும். அட் த ஸ்டேட் லெவல், ஸ்டேட் லெவல்ல இருக்கிற எல்லாமே எதுல வரும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல வரும். அட் த நேஷனல் லெவல், நேஷனல் லெவல்ல இருக்கிற எல்லாமே நல்லா வரும். இந்தியா we have local government, state government and central or union government. Imagine that following heavy rain for a few days, there is a flood in a part of district. If it is not severe, the local authorities may be able to deal with it. If it is involved several towns and many villages, the state government will step in and send rescue teams to help affected people. But if it is a massive flood affecting vast areas, the central government may also come to help by sending relief supplies and the army etc. These are the 3 level again. கவர்மெண்ட் வந்து 3 லெவல்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஏரியால வந்து ரொம்ப வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு. இப்போ மழை வந்து ரொம்ப பெரிய அளவுக்குள்ள இல்லை அப்படின்னா என்ன செய்வாங்க, அந்த லோக்கல் கவர்மெண்டே டீல் பண்ணிடுவாங்க. சப்போஸ் ரெயின் வந்து கொஞ்சம் ஹெவியா இருந்தது, நிறைய டவுன் நிறைய சிட்டிஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வருவாங்க. இப்ப அந்த ஸ்டேட்லயே நிறைய டவுன் அண்ட் சிட்டிஸ் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க, வந்து அந்த ரெஸ்கியூ டீம் எல்லாத்தையுமே அனுப்பி வைப்பாங்க. லோக்கல் கவர்மெண்டால முடியல அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வரும். ஸ்டேட் கவர்மெண்டாலையும் அதை வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா யார் வருவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வருவாங்க. இந்த மாதிரி 3 டயர்ல தான் இந்தியா கவர்மெண்ட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. Many of our institutions have mottos inspired by the wisdom of our ancient text. The Government of India's motto, for example, is Satyamev Jayate, which means truth alone triumphs. The Supreme Court motto is Yato Dharmas Tato Jaya, or where there is a dharma, there is a victory. இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகுற மாதிரி நிறைய மோட்டோ வந்து வச்சுப்பாங்க. எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன் கவர்மெண்டே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியாவோட மோட்டோ என்னவா இருக்கும் அப்படின்னா சத்தியமேவ் ஜெயதே, ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ், தாய்மையே வெல்லும். அதுதான் வந்து இந்தியன் கவர்மெண்டோட மோட்டோவா இருக்கும். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட மோட்டோவா என்ன இருக்கும் அப்படின்னா யாத்தோ தர்மாஸ்தாத்தோ ஜெயா. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா வேர் தேர் இஸ் அ தர்மா தேர் இஸ் அ விக்டரி. எங்க வந்து தர்மம் இருக்கும் அங்கதான் என்ன செய்யும், விக்டரி வெற்றியும் இருக்கும். அப்படி சுப்ரீம் கோர்ட்டோட மோட்டோவா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட்டும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன வச்சுப்பாங்க, மோட்டோ வந்து வச்சுப்பாங்க. The table on the facing page provide in summary a general framework of the main function of the government's 3 organs at the national and state levels. Their details, including the precise role of the ambience, will be studied in greater depth in grade 7. Local government is not mentioned here, as we will look at it more closely in the next 2 chapters. இந்த டேபிள பார்க்கும்போது லோக்கல் கவர்மெண்ட்னா என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட்னா என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியுது. இப்போ இந்த சாப்டர்ல வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். லோக்கல் கவர்மெண்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத அடுத்தடுத்த சாப்டர்ல வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம கிரேட் 7ல இதை பத்தி இன்னும் நிறைய டீட்டெயிலா நிறைய டெப்தா வந்து கத்துக்குப்போம். ஹவுஸ்னா என்ன, an assembly where laws are discussed passed. ஹவுஸ்ன்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஒரு அசம்பிளில வந்து லாவை வந்து டிஸ்கஸ் பண்றாங்களோ அல்லது லாவை வந்து பாஸ் பண்றாங்களோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். நாமினல்னா என்ன, இன் நேம் ஒன்லி, பேர் மட்டும்தான் இருக்கும் ஆனா பவர் அவங்க கிட்ட இருக்காது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நாமினல்னு சொல்லுவோம். இட் மீன்ஸ் இன் ஆர் கேஸ் தட் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஆர் நாட் த ஆக்சுவல் எக்ஸிகியூட்டிவ் ஹெட்ஸ். They do have certain powers under special circumstances but normally do not interference in the affairs of a central or state government. அவனோட ஹெட் யாருன்னு கேட்டா பிரசிடென்ட் வந்து சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்டேட்டோட ஹெட் வந்து யாருன்னு கேட்டா கவர்னர் வந்து சொல்லுவோம். ஆனா இவங்க 2 பேர்கிட்டயுமே என்ன இருக்காது, பவர் வந்து இருக்காது.
இததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நாமினல்னு சொல்லுவோம். இப்ப ஜுடிஷியரின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து எது வந்து ஹெட்டா இருக்கும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து ஹெட்டா இருக்கும். இதே ஸ்டேட் கவர்மெண்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஹை கோர்ட் வந்து ஹெட்டா இருக்கும். அதே மாதிரி லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கும்போது இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாரு ஹெட்டா இருப்பாங்க அப்படின்னா 2 ஹவுசஸ், இது லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ஃபார்முலேட் நேஷனல் லாஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கும்போது 2 ஹவுஸ் இருக்கு. ஒன்னு வந்து லோக்சபா, இன்னொன்னு வந்து ராஜ்யசபா. இந்த 2 ஹவுஸ் தான் எதுக்கு லெஜிஸ்லேச்சருக்கு வந்து ஹெட்டா இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன் ஸ்டேட் அசம்பிளி விதான் சபா. நோட் தட் மோஸ்ட் ஸ்டேட் ஹேவ் அ சிங்கிள் அசம்பிளி, few ஸ்டேட் ஹேவ் 2 அசம்பிளி. கவர்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன் ஸ்டேட் அசம்பிளி ஆர் விதான் சபா. இது ரெண்டும் தான் என்னவா இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஹெட்டா இருக்கும். சில ஸ்டேட்ல சிங்கிள் அசம்பிளி மட்டும் இருக்கும், சில அசம்பிளிஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி எக்ஸிகியூட்டிவ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸிகியூட்டிவா யாரு வந்து எக்ஸிகியூட்டிவ்க்கு யாரு வந்து ஹெட்டா இருப்பாங்க அப்படின்னா லெட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நாமினல் ஹெட் அண்ட் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த இந்தியன் ஆர்ம்டு போர்சஸ். பிரைம் மினிஸ்டர் அஸ் த எக்ஸிகியூட்டிவ் ஹெட். ஆக்சுவலா எக்ஸிகியூட்டிவ் ஹெட் அப்படிங்கும்போது யாராதான் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டரா தான் இருப்பாங்க. ஆனா நாமினல் ஹெட்டா யாரு இருப்பாங்க, பிரசிடென்டா இருப்பாங்க. போஸ்டிங் வந்து யாரு கிட்ட இருக்கும், பிரசிடென்ட் கிட்ட இருக்கும். ஆனா பவர் எல்லாமே யாரு கிட்ட இருக்கும், பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருக்கும். அப்ப பிரசிடென்ட் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்தியன் ஆர்ம்டு போர்ஸுக்கு வந்து சுப்ரீம் கமாண்டரா இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா லெட் பை த கவர்னர், நாமினல் ஹெட், சீஃப் மினிஸ்டர் அஸ் த எக்ஸிகியூட்டிவ் ஹெட். எக்ஸிகியூட்டிவ் ஹெட்டா யார் இருப்பாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. ஆனா நாமினல் ஹெட்டா யார் இருப்பாங்க, கவர்னர் இருப்பாங்க. ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த எக்ஸிகியூட்டிவ். இப்ப எக்ஸிகியூட்டிவ் டிபார்ட்மெண்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து என்னென்ன பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், அட்டாமிக் எனர்ஜி, கம்யூனிகேஷன், கரன்சி, இன்டர்ஸ்டேட் கமர்ஸ், எஜுகேஷன், ஃபார்முலேட் நேஷனல் பாலிசிஸ். ஒரு நேஷனுக்கு தேவையான எல்லா பாலிசிஸ் யாரு தான் வந்து மேக் பண்ணுவா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதர் கண்ட்ரீஸ்ல வந்து ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறதையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க. அதே மாதிரி இப்ப யாராவது நம்ம அட்டாக் பண்ண வராங்க, அவங்கள யாரு டிஃபென்ஸ் பண்ணுவா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டிஃபென்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளோட கரன்சியை வந்து யார் சூஸ் பண்ணுவா, யார் மெயின்டைன் பண்ணுவா அப்படின்னா கவர்மெண்ட் தான் வந்து டிசைட் பண்ணும். அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணும், போலீஸ், லா அண்ட் ஆர்டர், அடாப்டேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லாஸ் மேட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அட் த ஸ்டேட் லெவல், பப்ளிக் ஹெல்த், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், இரிகேஷன், லோக்கல் கவர்மெண்ட். பொறுத்த வரைக்கும் போலீஸ் வந்து என்ன அவங்க வேலையை வந்து கரெக்டா பாக்குறாங்களா, லா அண்ட் ஆர்டர் வந்து கரெக்டா இருக்கா, அங்க லா எல்லாமே கரெக்டா இம்ப்ளிமெண்ட் ஆகுதா. இப்ப சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக சில லா வந்து பண்ணிருப்பாங்க, அந்த லா எல்லாமே கரெக்டா அப்ளை ஆகுதா, பப்ளிக் வந்து எப்படி எல்லாம் இருக்காங்க, எஜுகேஷன் எப்படி இருக்கு, அக்ரிகல்ச்சர், இரிகேஷன், லோக்கல் கவர்மெண்ட் வந்து எப்படி எல்லாம் ரன் ஆகுது அப்படிங்கறத யாரு பார்த்தப்பா அப்படின்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்துப்போம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிறவங்க யாரு, born in a humble family in ராமேஸ்வரம், தமிழ்நாடு in 1931. Dr. ABJ Abdul Kalam was a renowned scientist nicknamed the Missile Man of India for his crucial role in the development of India's space program, missile program and nuclear capabilities. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு தமிழ்நாட்டுல இருக்கிற ராமேஸ்வரம் அப்படிங்கிறதுல ஒரு ஹம்பிள் ஃபேமிலி, மிடில் கிளாஸ் இல்ல லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்தவங்க தான். எப்ப பிறந்தாங்க அப்படின்னா 1931 வந்து பிறந்தாங்க. அப்துல் கலாம் வந்து நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிசிலி மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். மேன் ஆஃப் இந்தியானா தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்தியாவின் ஏவுகணை மனிதர்னு சொல்லுவோம். ஏன் வந்து மிசிலி மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம் அப்படின்னா இந்தியாவோட மிசிலி ப்ரோக்ராம்ல இவரோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருந்தது. அவங்களை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மிசிலி மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம். Dr. ABJ Abdul Kalam served as the 11th President of India from 2002 to 2007. Despite his high status, he remained deeply connected to the people and the youth in particular. Through his passion for good education and innovation, he inspired millions with his humility, dedication to social causes and commitment to the nation. He tirelessly encouraged young Indians to dream big and work hard to achieve their goals. அப்துல் கலாம் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட 11th பிரசிடென்டா 2002ல இருந்து 2007 வரைக்கும் வந்து இருந்தாங்க. அப்ப நமக்கே தெரியும் பிரசிடென்ட் அப்படிங்கும்போது நாமினல் ஹெட்டா தான் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு பவருமே இருக்காது. ஆனா அப்துல் கலாம் அப்படிங்கிறவங்க வந்து எந்த ஒரு பவரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யல, உட்காரவே இல்லை. நிறைய பேருக்கு என்ன செஞ்சாங்க, நிறைய மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க. பர்டிகுலரா யூத்துக்கு வந்து நிறைய மோட்டிவேஷன் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்க வந்து இவங்களோட இன்ஸ்பிரேஷன், இவங்களோட பேஷனா வந்து என்ன இருந்தது அப்படின்னா குட் எஜுகேஷன் அண்ட் இன்னோவேஷன், நல்ல கல்வியும் இன்னோவேஷன்
பேஷனோட பண்ணணுங்கிறது தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட பேஷனாவே இருந்தது. இப்ப நிறைய மில்லியன் ஆஃப் பீப்புள் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்கள வந்து நிறைய இன்ஸ்பிரேஷனாவே எடுத்துக்கிட்டாங்க. இப்ப ஏபிஜே அப்துல் கலாம் வந்து யங்ஸ்டரை வந்து நிறைய என்ன செய்வாங்க, மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த வேர்ட் தான் என்னது அப்படின்னா, ட்ரீம் பிக் அண்ட் ஒர்க் ஹார்ட் டு அச்சீவ் தயர் கோல்ஸ். கனவு காண்றத பெருசா காணுங்க, அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை பண்ணுங்க, அந்த கோலை உங்களால அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவரோட ஒன் ஆஃப் த. Dr. Kalam showed that even though his passion as the President of India was nominal, he could play as important role impacting countless lives. நமக்கு ஏற்கனவே தெரியும், பிரசிடென்ட் அப்படிங்கும் போது நாமினல் ஹெட்டா தான் இருப்பாங்க. ஆனாலும் நாமினல் ஹெட்டா மட்டும் அப்துல் கலாம் அவங்க என்ன செய்யல, உட்காரல. நிறைய பேரோட லைஃப் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, இம்பாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. Let us meditate on a few of his inspirating thoughts. அதே மாதிரி நிறைய என்ன செஞ்சாங்க, இன்ஸ்பிரேட்டிங் தாட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்ஸ்பிரேட்டிங் தாட் வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். Look at the sky. We are not alone. The whole universe is friendly to us and conspires only to give the best to those who dream and work. நம்ம வானத்தை நிமிர்ந்து பார்த்தோம்னா தெரியும், நம்ம வந்து என்ன இல்ல, தனியா இல்ல, நம்மளை சுத்தி இந்த யூனிவர்ஸ் இருக்கு. இந்த யூனிவர்ஸ் எல்லாமே யாருதான், நமக்கான ஃப்ரெண்டு தான். சோ நம்ம என்ன செய்யணும், காண்ற கனவை பெருசா காணணும், அதுக்கான வேலையும் என்ன செய்யணும், பெருசா பார்க்கணும். To succeed in your mission, you must have single-minded devotion to your goal. இப்ப நீங்க ஒரு மிஷன் வந்து வச்சிருக்கீங்க, நான் இதான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கோல் மட்டும்தான் உங்க மைண்ட்ல இருக்கணும், அதை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. If you fail, never give up, because fail means first attempt in learning. End is not the end. In fact, end means effort never dies. If you get no as an answer, remember no means next opportunity. So let's be positive. இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறோம், இல்ல ஏதாவது ஒண்ணு பண்றோம், அதுல நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, உட்கார்ந்துடக்கூடாது. ஃபெயில் அப்படிங்கிறதுக்கான அப்ரிவேஷனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். இப்ப நீங்க ஒரு இதுல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஃபெயில்னு எடுத்துக்க கூடாது, நீங்க லேர்ன் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னு எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி எண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. எண்ட்னா என்ன அப்படின்னா, எஃபர்ட் நெவர் டைஸ். நீங்க போட்ட எஃபர்ட் எப்போதுமே என்ன செய்யாது, அது அழிஞ்சு போகவே போகாது. அதே மாதிரி இப்ப நீங்க ஒருத்தங்கிட்ட போய் ஒண்ணு கேக்குறீங்க, அவங்க நோ அப்படின்னு ஆன்சர் வந்து சொல்லுதாங்க அப்படின்னா அந்த நோ அப்படிங்கறத நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் எடுத்துக்கணும். சோ பாசிட்டிவா திங்க் பண்ணணும், நெகட்டிவா என்ன செய்யக்கூடாது, திங்க் பண்ணக்கூடாது. Dream is not that which you see while sleeping. It is something that does not let you sleep. ட்ரீம் அப்படிங்கிறது நீங்க தூங்கும் போது வர்றதுக்கு பேரு ட்ரீம் கிடையாது, உங்களை தூங்க விடாம வர்றதுக்கு பேரு தான் ட்ரீம். Four things are followed: having a great aim, acquiring knowledge, hard work, perseverance, then anything can be achieved. இப்போ நீங்க வந்து ஒரு கோல் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை அச்சீவ் பண்றதுக்கு நாலு விஷயம் இருந்தா போதும். அந்த 4 விஷயத்த ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா என்ன செய்ய முடியும், அச்சீவ் பண்ண முடியும்னு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க வந்து சொல்றாங்க. அந்த 4 திங்ஸ் என்னென்ன, கிரேட் எய்ம், உங்களோட எய்ம் எப்படி இருக்கணும், பெருசா தான் இருக்கணும். அக்யூரிங் நாலேஜ், அந்த எய்ம் பத்தின நாலேஜ நிறைய என்ன செய்யணும், லேர்ன் பண்ணணும். ஹார்ட் ஒர்க், அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ப்ரிசர்வரன்ஸ், இப்போ ஒரு இதுல தோத்து போயிட்டீங்க அப்படின்னா அப்படியே என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ப்ரிசர்வரன்ஸ், விடாமுயற்சி கண்டிப்பா இருக்கணும். திரும்ப திரும்ப நீங்க என்ன செஞ்சுட்டே தான் இருக்கணும், அதுக்கான எஃபர்ட்டை போட்டுட்டே தான் இருக்கணும். இதனால மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எய்ம் என்னவா இருந்தாலும் சரி, அதை உங்களால என்ன செய்ய முடியும், அச்சீவ் பண்ண முடியும். Next, democracy. You may have noticed that we earlier mentioned representative of the people. This is one of the foundation stone of the system of governance adopted by most countries of the world, democracy. The word democracy comes from 2 Greek words, demos meaning people and kratos meaning rule or power. So democracy literacy means the rule of நம்ம என்ன செய்வோம், people வந்து ரெப்ரசென்ட் பண்ற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம என்ன செய்வோம், எலெக்ட் பண்ணி அனுப்பி வைப்போம். அந்த மாதிரி எலெக்ட் பண்றது தான் டெமோக்ரஸில ஃபர்ஸ்ட் வந்து வரும். இப்ப இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ட்ரில மட்டும் உருவானது இல்லை, இது நிறைய கண்ட்ரில இருந்து நம்ம என்ன செஞ்சது, அடாப்ட் பண்ணது. இப்ப இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற வேர்டே வந்து நம்ம என்ன செஞ்சது, அடாப்ட் பண்ணதுதான். எங்க இருந்து அடாப்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா கிரீக் வேர்ட்ஸ்ல இருந்து அடாப்ட் பண்ணிருக்கோம். இப்ப டெமோக்ரஸி அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, டெமோஸ் அப்படின்னா பீப்புள், கிரத்தோஸ் அப்படின்னா ரூல் ஆர் பவர்னு அர்த்தம். அப்ப டெமோக்ரஸி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ரூல் ஆஃப் த பீப்புள்னு அர்த்தம்.
But can all people actually rule? It is clearly not possible. Imagine there is a problem that your class wants to bring to the attention of your school principal. Maybe there is something wrong with the classroom or with the school's infrastructure, or perhaps you would like to propose a certain date for the field trip. With the entire class go to the principal, it would clearly not be practical. In many schools, classes have a class monitor or class representative whom the whole class elected. Even if there is none, one representative can be selected for the specific purpose. It will be enough to send the representative to the principal. ரூல்னு சொல்றோம். அப்ப அந்த ரூலை வந்து யாரு வந்து மேக் பண்ணுவா? எல்லாருக்கும் ஒரு ஒரு ரூல் வந்து சொல்லுவோமா? கிடையாது. அப்ப அந்த ரூலை வந்து யாரு மேக் பண்ணுவா அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஸ்கூலுன்னு எடுத்துப்போம். இப்போ உங்க ஸ்கூல்ல வந்து ஒரு பிரின்சிபல் இருக்காங்க, ஒரு கிளாஸ்ல வந்து ஏதோ ப்ராப்ளம் நடக்கு. அப்ப அந்த கிளாஸ்ல இருக்க எல்லாரும் போய் பிரின்சிபல் வந்து மீட் பண்ணுவீங்களா? கிடையாது. இப்போ உங்க ஸ்கூல்ல வந்து ஏதாவது ஒண்ணு சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து வந்து பிரின்சிபலை போய் பார்ப்பீங்களா? கிடையாது. அப்ப என்ன செய்வோம்? அந்த கிளாஸுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க, அல்லது அந்த கிளாஸுக்கான ஒரு மானிட்டர், அல்லது அந்த கிளாஸுக்கான ஒரு லீடர் வந்து இருப்பாங்க. அவங்க தான் என்ன செய்வாங்க? பிரின்சிபலை போய் மீட் பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்ணி அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் நமக்காக என்ன செய்வாங்க? அசம்பிளிலயோ ஹவுஸ்லயோ போய் பேசுவாங்க. அப்ப அந்த ரெப்ரசன்டேட்டிவ் யாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். It is the same principle at the state or national levels through election. People vote for representative who will be the elected members of their representative assemblies. They are generally called member of legislative assembly or MLAs at the state level and member of parliament or MPs at the national level. All these members discuss law, problems and solution in the assemblies and through dialogue and debate try to convince each other whenever there are different opinions. இப்ப நம்ம எல்லாருமே என்ன செய்வோம் அப்படின்னா, எலெக்ஷன் மூலமா ஓட் மூலியமா என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நம்ம வந்து எலெக்ட் பண்ணி அனுப்புவோம். அது வந்து ஸ்டேட் லெவலுக்கும் நம்ம தான் எலெக்ட் பண்ணி அனுப்புவோம். அதேக்கும் நம்ம தான் என்ன செய்வோம்? எலெக்ட் பண்ணி அனுப்புவோம். இப்ப 2004ல வந்து நம்ம வந்து ஒரு எலெக்ஷன் நடந்தது. அதை வந்து நம்ம யாரை வந்து எலெக்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா, எம்பிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்கான ரெப்ரசன்டேட்டிவ் வந்து எலெக்ட் பண்ணி அனுப்பணும். ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க ரெப்ரசன்டேட்டிவ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, எம்எல்ஏஸ்ன்னு சொல்லுவோம். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நேஷனல் லெவல்ல இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, எம்பிஸ்ன்னு சொல்லுவோம். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லுவோம். இவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, நமக்காக அங்க பார்லிமெண்ட்ல போய் என்ன செய்வாங்க? ஆர்கியூ பண்ணுவாங்க. இப்ப ஏதாவது ஒரு லா வருது, இல்ல ஏதாவது ஒண்ணு பாஸ் பண்றாங்க அப்படின்னா, அது நல்லா இருந்துச்சுன்னா இவங்க பண்ணுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? அங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. எனி மாடர்ன் டெமோக்ரஸி தர்ஃபோர் இந்தியா இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. இப்போ மாடர்ன் டெமோக்ரஸி எடுத்துட்டோம் அப்படின்னு, இந்தியா தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியா இருக்கு. இப்போ நம்ம தான் என்ன செய்வோம்? நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம தான் என்ன செய்வோம்? எலெக்ட் பண்ணி அனுப்புவோம். It is also the world's largest democracy with some 970 million voters in 2024. In principle, all Indian citizens above the age of 18 have the right to participate in this election. இருக்கிறதுலயே லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி எதுன்னு கேட்டா இந்தியாவை தான் சொல்லுவோம். ஏன் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2024ல வந்து ஒரு எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷன்ல நம்ம எந்த ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா, எம்பிஸ் வந்து எலெக்ட் பண்ணி அனுப்பணும். அந்த எம்பிஸ் வந்து எவ்வளவு பேர் சேர்ந்து எலெக்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா, 970 மில்லியன் ஓட்டர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணி அனுப்புவோம். இப்போ ஓட் பண்ணி அனுப்புறோம்னு சொல்றோம். எல்லாராலையும் ஓட் பண்ண முடியுமா? முடியாது. ஏஜ் ஆஃப் 18 18 வயசு அல்லது 18க்கு மேல இருக்கிறவங்க தான் என்ன செய்ய முடியும்? எலெக்ட் பண்ணி அனுப்ப முடியும், ஓட் போட முடியும். டெமோக்ரஸி அப்படிங்கிறதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு டைரக்ட் டெமோக்ரஸி, ஒன்னு கிராஸ்ரூட் டெமோக்ரஸி. அப்போ டைரக்ட் டெமோக்ரஸினா என்ன? இமேஜின் தட் யுவர் கிளாஸ் இஸ் பிளானிங் டு கோ ஃபார் அ பிக்னிக். There are two possible places, A and B. The class discuss the pros and cons, this time, cost, availability of basic facilities, etc. It becomes difficult to arrive at the decision. So your teacher decide that voting can solve the problem. The number of students in favor of place are raise their hands. Then the number of students in favor of place B raise theirs. This decision taken by the wherever opinion gets a larger number of raised hands. This process is called the voting. This case of direct democracy where every student opinion was taken to final the
பிளேஸ். இப்ப வந்து ஒரு கிளாஸ் வந்து எடுத்துப்போம். அந்த கிளாஸ்ல வந்து டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பிக்னிக் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஏரியா வந்து குடுக்குறாங்க. ஏரியா எந்த ஏரியாவுக்கு போலாம் அப்படிங்கறத நீங்களே சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஒரு ஏரியாவை ஏன்னு வச்சுக்கிறோம், ஒரு ஏரியாவை பின்னு வச்சுக்கிறோம். சில பேர் என்ன சொல்லுவாங்க ஏ தான் போகணும்பாங்க, சில பேர் என்ன சொல்லுவாங்க பி தான் போகணும்பாங்க. அப்போ உங்களால டிசைட் பண்ண முடியலன்னா என்ன செய்வாங்க, டீச்சர்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் வந்து எப்படி டிசைட் பண்ணுவாங்க, ஓட்டிங் பேசிஸ்ல வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓட்டிங் பேசிஸ்ல என்ன செய்வாங்க, ஏ அப்படிங்கிற பிளேஸுக்கு யாரெல்லாம் போகணுமோ ஹேண்டை ரைஸ் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி பி அப்படிங்கிற பிளேஸுக்கு யாரெல்லாம் போகணுமோ ஹேண்டை வந்து ரைஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்ப இதுல வந்து யாரு மெஜாரிட்டி எது இருக்கோ அந்த ஏரியாவுக்கு வந்து என்ன செய்வாங்க போவாங்க. இந்த பேர் தான் என்ன அப்படின்னா ஓட்டிங் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம பீப்புள் என்ன செய்வோம் எலெக்ட் பண்ணி அனுப்புவோம். இந்த மாதிரி பீப்புள் வந்து எலெக்ட் பண்ணி அனுப்புவோம்ல, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். The term grassroots democracy refers to a system that enables and encourages the participation of ordinary citizens. The basis of the pyramid we saw in figure 10.4 on the page number 155. In such a system, the citizens can have a say in decisions which affect them. கிராஸ் ரூட் டெமோக்ரஸினா என்ன அப்படின்னா இந்த பிக்சரை தான் நம்ம கிராஸ் ரூட் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். இப்போ லோக்கல் ஏரியா வந்து ஏதாவது ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா யாருக்கிட்ட கேட்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா யாருக்கிட்ட கேட்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்கணும். இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அவங்களே எடுக்காம ஒருத்தங்க கிட்ட இருந்து கேட்டு ஆர்டர் வந்தப்பறம் எடுப்பாங்களே, இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கிராஸ் ரூட் டெமோக்ரஸின்னு சொல்றோம். We will study more feature of Indian democracy in the next 2 chapter and also in later grade. அடுத்தடுத்த 2 chapter நம்ம இன்னும் டீப்பா டெமோக்ரஸியை பத்தி வந்து நம்ம லேர்ன் பண்ண போறோம். லோக்கல் கவர்மெண்ட்டை பத்தி லேர்ன் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம கிளாஸ் 7th இன்னும் டெப்தா நம்ம என்ன செய்ய போறோம் லேர்ன் பண்ண போறோம். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS way of teaching CBSE.